ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் ரெசிபி சேனலில் இன்றைக்கி டே 1 நம்ம என்னென்ன வெயிட் லாஸ் ஆகுமோ அந்த பொருளை தான் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து டேஸ்ட்டாக சமைக்கக்கூடிய கோதுமை அடை வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 பேர்த்துக்கு தேவையான அளவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதிலேருந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் கீரை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. அயன் அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்க கீரை வந்து ஒரே ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான். நான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்திக்கணும். சீரகம் எடுத்திருக்கேன். அகத்தை வந்து சீராக வச்சுக்கும், இதுதான் சீரகம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். எப்படி கலக்கணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக பிசைய முடியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். இப்போ வந்து மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பார்க்குறோம். குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மழை டைமில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஹெல்தி. இப்போது நம்ம தோசைகளை வந்து ஒரு அடுப்பில் வந்து சூடு பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சோண்டு இப்போ ஆயில் வந்து விட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் தான் இந்த அடை வந்து டேஸ்டியாக இருக்கும். கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தட்டணும். இந்த பதம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கணும் அடைக்கி. பார்த்துட்டிங்கன்னா இப்போ நல்லா வெந்துட்டு இருந்து வேகும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வருது. போட்டிங்கன்னா தான் தோசை அடை வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெந்தோனையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா அமுத்தி விடுங்க. நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் அப்போ தான் வந்து நல்லா வந்து கல்லில் வந்து பரவும். நல்லா ஹீட் ஏறிச்சு. இப்போ வந்து அடை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ரெட் கலரில் இருக்கும். இதுதான் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பதம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம்.